ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்துச்சு. இதில் வந்து ஸ்பீக்கரோட ஒயர்லாம் வந்து கட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்செலாம் வந்து உடஞ்சி போயிருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இது எப்படி சால்டரிங் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்பீக்கரை வந்து ஃபுல்லாக கழட்டிடுங்க. அந்த மேல் டாப் இதில் கழட்டிட்டு இப்போ நம்ம உள்ள இருக்க அந்த மதர் போர்டு ஸ்பீக்கர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துலாம். பாருங்கள், இதுதான் அந்த ஸ்பீக்கரோட ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்சும் வந்து கழட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி சால்டரிங் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட ஒயரில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்து இந்த ஸ்பீக்கர்லேயே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வந்து பாசிட்டிவ் ஒயர் வந்து பாசிட்டிவ் சைடில் வச்சு சால்டரிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சால்டரிங் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவ் ஒயர் வந்து சால்டரிங் பண்ணிச்சு. அது என்ன நெகட்டிவ் ஒயர் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் ஒயர் எடுத்து நெகட்டிவ் இதில் வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சால்டரிங் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா சுவிட்ச் வந்து எடுத்துக்கோங்க. சுவிட்ச் வந்து நம்ம வந்து இடத்துல வச்சு நம்ம சால்டரிங் பண்ணலாம். கரெக்டாக அந்த சுவிட்சோட ஸ்லாட் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக பாருங்கன்னா அந்த சுவிட்சை வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண உடனே சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கனால அந்த மதர் போர்டு வந்து பிளிங்க் ஆகுது. அந்த இண்டிகேட்டிங் அந்த லைட் வந்து எரியுது. கரெக்டாக இடத்துல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை வந்து நான் என்ன பண்ணுறேன், சால்டரிங் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் நான் சொன்னல, அந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சு சால்டரிங் பண்ணிட்டேன். பாருங்கள், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், இதில் இண்டிகேட் பண்ணுறதுக்கு லைட் எரியுது, ஆன் ஆகிடுதுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இது எப்படி சாங் கேட்குதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸ்பீக்கரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த டாப்போட வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், மதர் போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோல்டு ஸ்விட்ச் வந்து இருக்குல்ல, அந்த இண்டிகேட்டிங் ஸ்விட்ச், வால்யூம் ஸ்விட்ச், அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரி வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் வச்சு இல்லை அதில் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மதர் போர்டு வந்து அந்த ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மேல் டாப் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, ஃபுல்லாக வந்து வச்சு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ள ப்ளூ கலர் லைட் எரியுது, பிளிங்க் எரிஞ்சு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்து லைட் எரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட் லைட் எரியுது தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஃபோன் எடுத்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா CV11 தான். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பாட்டு போடலாம். பாருங்கள், இப்போ வந்து பாட்டு ஆன் பண்ணுறேன். சவுண்ட் கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இதில் பாருங்கள், இதில் வால்யூம் அதிகமாக வைக்கிறேன்.